I feel like whole of TVK is built on being a bully. They are nothing but bullies. அவங்க கிட்ட நீங்க போய் கான்வர்சேஷன்லாம் வச்சுக்க முடியாது. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வரேன். நீங்க சொல்றது எனக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்குன்னா நீங்க எனக்கு எனிமீன் கிடையாது. We have differences, அவ்வளவுதான். ஐ திங்க் இவங்க இந்த டிவிகேல இருக்க நிறைய பேருக்கு அதுவே புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தோத்துட்டேன் அழுவுறீங்க. சரிடா, நான் அழுவுறதாவே இருக்கட்டும், ஃபைன், நான் அழுவுறேன், நான் ஒத்துக்கிறேன். நான் கெட்டவன் சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். டிஎம்கே மாதிரி ஒரு மோசமான கட்சி இல்லவே இல்லை, எல்லாத்துக்கும் கூட ஒத்துக்கிறேன். உங்க அண்ணா நல்லது பண்றேன்னு சொன்னாரே, அதை ஏன் பண்ணலன்னு கேட்டா அவங்க தப்பு பண்ணிருக்காங்களா, அதை பத்திலாம் கவலையே கிடையாது. ஐ ஃபீல் லைக் தட் இஸ் லிட்டரலி ஹேப்பனிங் ஹியர். ஐ வுட் ப்ராபப்லி கால் விஜய் லைக் மோடி ஆஃப் தமிழ்நாடு. மேபி அவர் அது புகழ்றதா கூட எடுத்துப்பாங்க சில பேர், ஐ டோன்ட் நோ. பட் தாவேக்காவும் திராவிடன் ஐடியாலஜி தான் சொல்றாங்க அவங்களும். பெரியார் ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா பெரியார் ஒத்துப்பேன், பட் ஆனா கடவுள் இல்லைங்கிறத ஒத்துக்க மாட்டேன். பெரியார் ஒத்துப்பேன், பட் ஆனா நான் ஒரு ஆஸ்ட்ராலஜரை கூட்டிட்டு வந்துட்டு என்னோட இது எல்லாத்த விட மோசமான விஷயம், விஜய் அண்ணா இஸ் லிட்டரலி பிஎம் மோடி பிகாஸ் neither of them has done a single press conference ever. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அது லாஜிக்கலா புரியல. தட் அது எப்படி ஒரு சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட்டு போடுற அளவுக்கு இவங்க டிவிகேல இருக்கவங்க புல்லிஸா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா விஜயும் புள்ளி தான். Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மேம் வணக்கம். மேம் வணக்கம். இந்த நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஜென்சி கிட் வாக்காளர்களோட முக்கியத்துவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சோ ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரியல. பிகாஸ் நான் என்ன நினைச்சேன்னா, என்ன மாதிரி பீப்புள் தான் ஜாஸ்தி. அதாவது ஏன்னா என் சர்க்கிள் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. வி டாக் அபவுட் பொலிட்டிக்ஸ், எப்பயுமே நிறைய பேசுவோம். என் குரூப்ல வந்து ஐ மீன் எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, என் ஃப்ரெண்ட் சர்க்கிள். அங்க வந்து 85% டிஎம்கே தான். ஒரு 15% வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் எப்படின்னா ஜோக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க அண்ணா பண்ணுவாரு பிளா பிளா பிளான்னு. அண்ட் we used to like make fun of them and they used to make fun of us. We thought மெஜாரிட்டி எங்களை மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் கான்ஸ்டன்டா எல்லா மீடியமே சொல்லுவாங்க லைக் ஜென்சிஸ் டிட் இட். ஐ ஃபீல் லைக் ஐ டோன்ட் நோ, நான் இன்னும் பார்க்கல. ஐ டோன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாம அதை சொல்லக்கூடாது. பட் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட்டர் பாப்புலேஷன் வந்து ஆக்சுவலி என்னோட ஜென்ரேஷன் எனக்கு தெரியல. பட் கேட்டா நிறைய ஓல்ட் பீப்புளும் டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ்க்கு போடுறதா சொல்றாங்க. ஸோ ஐம் லைக், எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணுச்சுன்னா, ப்ராபப்ளி ஐ எம் நாட் கனெக்டட் டு மை ஜெனரேஷன் தோணுச்சு. ஐ ஃபெல் லைக் completely off from what was happening in the mainstream. But that's it. It is a big thing, acknowledge பண்ணனும். But அது ஒன்றும் நான் ரெவல்யூஷனால பார்க்கல. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணிட்டாங்க, ஒருத்தரை சூஸ் பண்ணி புதுசா ஒரு மாற்றம் வந்து. I don't see it that way because to me it's not just DMK. I think both ADMK and DMK as a Dravidian party, I think the ideology we have is very good. Like we always do it women centric, right? So எனக்கு அது ரொம்ப லாஜிக்கலா இருந்துச்சு. So I don't know what these people did. I'm confused. இளைஞர்களுக்கு வந்து திராவிட கட்சிகள் முக்கியத்துவம் கொடுத்தல, அவங்க அரசியலப்படுத்தல. ஏன்னா திராவிட கட்சிகள் வளர்ந்தது இளைஞர்கள் தான். ஆனா கல்லூரிகள்ல வந்து சங்க தேர்தல்ல இருந்தோ முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்கள இளைஞரை வழிநடத்த தவறு விட்டாங்க அப்படின்னு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி உண்மைன்னு பாக்குறேன். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில சொல்லிட்டு இருந்தேன், வி டாக் அபவுட் பாலிடிக்ஸ். பட் எப்போன்னு பார்த்தா எங்களோட டாபிக்ல வந்து ஃபர்ஸ்ட் கெரியர் இருக்கும், அப்புறமா ஃபினான்ஷியல் பத்தி பேசுவோம். பாலிடிக்ஸ் வந்து பேசுவோம், பட் எப்பயாவது தான் பேசுவோம். பட் நான் வெளியில போகும்போது பெங்களூர்லயே 2-3 பேர்கிட்ட கேட்டேன். லைக் நான் சும்மா இடத்துக்கு சாப்பிட போவேன், அவங்க கிட்ட கேட்டேன். ஷீ இஸ் நாட் ஈவன், அவங்க தமிழ் கிடையாது, அவங்க ஆந்திரா தான். அவங்க கிட்ட கேட்டேன், நியூஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து ஆல்ரெடி நியூஸ் எல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி கிடக்குதுன்னு சொல்லி போயிட்டேன். அப்புறம் அவங்க பார்த்து ஆமா, ரிசல்ட் அன்னைக்கு நான் பாதிக்கு மேல ஏதோ போய் தொலைது நமக்கு எதுக்குன்னு சொல்லி வந்துட்டேன். பட் அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. ஷீ இஸ் ஆந்திரா பர்சன். எப்பயுமே வந்து டிஎம்கே ஆந்திரா பீப்புள் கூட கோஆர்டினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஷி வாஸ் ஆந்திரா பர்சன். அவங்க வந்து நான் கேட்டேன், யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? அண்ட் ஷி செட் விஜய். ஆப்வியஸ்லி விஜய்க்கு தான். லைக் எல்லாருமே சொல்லும் போதே ஆப்வியஸ்லி லைக் why is it so obvious? அது என்ன விஜய்க்கு சப்போர்ட் பண்ணது ஆப்வியஸ்னு எனக்கு புரியல. அண்ட் தே செட் லைக் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணா. why? And they was like விஜய் பிடிக்கும்.
That was the only line. And yeah, DMK, and she was also like, I don't like DMK. And I feel like I don't like DMK now has become a status symbol. You know how they say like, oh, I don't want to connect with this. அவங்க சச்சா அவங்க வந்து நிறைய பேசுறாங்க, அவங்க அப்படி. I feel like my generation thinks DMK க்கு support பண்றது is not cool enough. Like, I don't know where that thought came from, but I genuinely think they think that. இல்ல விஜய் மீது உங்களுக்கு ஏதாவது கோபம் இருக்கா? Yes, I do. Okay, I'll tell you why. எனக்கு பர்சனலா டிவிக்கு மேல கோவம் இல்ல, நிறைய வருத்தம் இருக்கு. நீங்க முன்னாடி கேட்ட கேள்வி கூட நான் கனெக்ட் பண்ணியே சொல்றேன். சோ நீங்க கேட்டீங்கல்ல லைக் டிஎம்கே மேலயோ ஒரு ஏடிஎம்கே மேலயோ விமர்சனம் இருக்கா, தட் அவங்க பொலிட்டிக்ஸ் எங்க கிட்ட பேசலன்னா அஃப்கோர்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஒரு ஜென்ரேஷன் ஃபுல்லா வி கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் எஜுகேஷன். நான் வந்து லைக் நான் ஒர்க் பண்ற கம்பெனில ஐ டோன்ட் வாண்ட் டு சே தி நேம், பட் ஐ see a lot of people from Tamil Nadu there. அங்க அவ்வளோ தமிழ் பேர் இருக்காங்க, எல்லாரும் நார்மலான குடும்பத்துல இருந்து வந்தவங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ நான் இருக்கிற ஒரு இடத்துல நீங்க நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா they will always have a surname and all of them would be coming from ஒரு certain கிளாஸ் இல்ல காஸ்ட், ஒரு அப்போ பீப்புளா இருப்பாங்க. பட் தமிழியன்ஸ் இருக்கும்போது அங்க எல்லா லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்களும் இருப்பாங்க, ஒரு மிடில்லையும் இருப்பாங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் ஸோ யூனோ லைக் எஜுகேஷன் எல்லாருக்கும் போச்சு. ஐ ரியலி லைக் வாட் எவர் வி ஹவ் டன். ஸோ எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க ஓகே, பட் இவங்க அதை யார்ட்டையாவது போய் சொல்லணும்ல, லைக் நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம். எனக்கு பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்க எனக்கே வந்து ஸ்டாலின் பண்ண நிறைய விஷயம் தெரியாது. அண்ட் தென் ஐ ஹேட் டு கோ ரீட் அபவுட் இட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஒரு விஷயத்த போய் படிக்கணும். அண்ட் டு பி ஹானஸ்ட் ஐ ஈவன் டாக் அபவுட் த வே அவங்க வந்து இது கொடுப்பாங்க தெரியுமா, ஒரு தமிழ் பேர் தெரியல, எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, வாக்குறுதிகள். சோ அது நீங்க வந்து டிவிக்கோட வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா இட் இஸ் சோ ஆக்சசபிள். அவங்க ஒரு பிக்சர் போட்டு ஒரு 4 லைன், அவ்வளவுதான், பிக்சர் போட்டு 4 லைன். they have literally structured it for brain rot Gen Zs with low attention. போட்டா 2 வரி புரிஞ்சிருச்சு. நீங்க டிஎம்கே ஓட நான் வந்து when I thought about சரி ஓகே ஆக்சுவலா எலெக்ஷன் பார்க்கணும்னு நினைச்சப்போ ஐ வெண்ட் அண்ட் ரெட் டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் டிவிகே ஓடுது. எனக்கு டிவிகே ஓடுது படிச்சு less than 5 minutes தான் ஆச்சு. ஐ டிட் a scan and எல்லாமே அவ்வளவு கிளியரா போட்டிருக்காங்க, வெப்சைட் அவ்வளவு நல்லா இருக்கு. டிஎம்கே இது போனா இவ்வளோ பெரிய ஒரு PDF 70 pages தமிழ்ல. I'm like இதை நான் இங்கிலீஷ்ல எங்க போய் தேடுவேன்னு தெரியல. டிவிகே also has it in English. I don't know if DMK has it in English, but மெயினா இருந்தது தமிழ்ல இருந்துச்சு, அவ்வளவு பெரிய பேஜ்ல இருந்துச்சு. அதை எடுத்து கூட்டி படிக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஐ ஸ்டில் திங்க் தே ஹவ் நாட் கம் டு ஆர் ஜெனரேஷன். வி ஹாவ் அ ஜெனரேஷன் வேற எங்களுக்கு நாங்க பெருசாலாம் கஷ்டப்படல. ஐல் பி வெரி ஹானஸ்ட், எங்க ஜெனரேஷனுக்கு பெருசா கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. we have a lot of mental stress. அது தனி டிஸ்கஷன். I would say we have a lot of mental stress. நாங்க நிறைய பாக்குறோம். we have a lot to keep up with. but ஆனா பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருச்சு. we had technology, we had a lot of easy access to a lot of things. அதனால எங்களுக்கு வந்து இப்போ திரும்பி போய் படிங்க, கொள்கை படிங்க அப்படிலாம் சொன்னா போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. so they don't want to do it. like இந்த brain rot content ஒன்னு பண்ணுவாங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சம்பந்தமான விஷயத்த எல்லாத்தையும் brain rotல சொல்லி தரோம்னு சொல்லிட்டு ஈஸியா இந்த there is like this series where it talks about computer science explained by kittens அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்கும். அந்த மாதிரி politics explained by kittens அப்படின்னு ஒரு ஜென்சிக்கு டிஎம்கே எல்லாம் ப்ராபப்லி சேர்ந்து they have to do it. It might sound funny, but I think that's how it works. if you want, உங்களுக்கு நீங்க ஒருத்தட்ட ஒன்று சொல்ல போறீங்கன்னா அவங்க நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தானே சொல்ல முடியும். So that is there. But other part of it, I'll tell you why I have problem with TVK. I think TVK really utilized those generation of people who were not politicized. பாலிடிக்ஸ் பத்தி பெருசா யோசிக்காம இவரு எதுக்கோ ஓட்டு போடுறோம் அப்படின்னு நினைச்சவங்கள இவர் கரெக்டா போய் யூஸ் பண்ணிட்டாரு. எனக்கு I'll tell you one of the instances. I feel like நம்ம ஒரு ஜெனரேஷனா ஒரு சொசைட்டியா இப்பயும் நார்த் இந்தியால நீங்க போய் ஒரு ஜெனரல் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பாங்கல்ல சில சேனல்ஸ், அந்த மாதிரி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு பொண்ணோட ரேப் ஒரு லைக் ஹராஸ்மெண்ட்க்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ள மேபி இருந்தா கூட அது ஓப்பனா சொன்னா அது தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்காச்சு வி ஆஸ் அ தமிழ் as a community, as a society நம்ம வந்துட்டோம். நார்த் இந்தியால இன்னமும் அப்படி கிடையாது. I still know a lot of people that I see on a daily basis அந்த மாதிரி நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் நம்ம பல வருஷமா பேசி இங்க பேசி அங்க பேசி பட் ஷோஸ்ல பேசி என்னென்னமோ பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரா ஓகே ஒரு பொண்ணோட சேஃப்டிக்கு வந்து சொசைட்டி காரணம். வி ஆர் டாக்கிங் அபவுட் ஐ திங்க் வி ஆர் அட் அ கான்வர்சேஷன் வேர் ஒரு பையனை எப்படி ஒழுங்கா வளர்க்குறதுன்னு பேசிட்டு இருக்கோம். பொண்ணுங்களை வளர்க்கறத பத்தி பேச வேண்டாம், லெட்ஸ் டாக் ஃபோக்கஸ் ஆன் கைஸ். பசங்களை ஒழுங்கா வளர்ப்போம். இதெல்லாம் பேசும்போது ஒருத்தர் நடுவுல வந்துட்டு அதெல்லாம் காரணம் இல்ல, டிஎம்கே தான் காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம்னு சொல்லும் போது ஐம் லைக் யூஆர் சேஞ்சிங் லைக்
பல வருஷம் ஒருத்தங்க கஷ்டப்பட்டு ஒரு மக்கள் வந்து எதையும் நீங்க சொன்னோன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு போய் நான் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப் ஒத்துக்கோங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. பட் அதுக்கு நிறைய பேர் பேசி அது அவ்வளவு தப்பான விஷயம்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்றதுக்கு ஒரு டைம் ஆச்சுல. அதே மாதிரி பசங்க மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு பையனை நல்லா வளங்க, டாக் அபவுட் ஃபெமினிசம் அப்படிலாம் சொல்லி இவ்வளவு வருஷம் ஆச்சுல. அது அப்படிங்கிறதுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு இல்ல அது காரணம் டிஎம்கே தான், தனி மனித ஒழுக்கம்லாம் காரணம் இல்ல, அது காரணம் டிஎம்கே தான் சொல்லும் போது ஐ ஃபீல் அனாய்டு. ஐ ஃபீல் லைக் இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் கூட எனக்கு இருக்க வேணாம்னு தோணுது. உண்மையா சொல்ல போனா லைக் இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க என்ன மாதிரி யோசிப்பாங்கன்னு பயமா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐ ஃபீல் லைக் ஹோல் ஆஃப் டிவிகே இஸ் பில்ட் ஆன் பீயிங் அ புல்லி. தே ஆர் நத்திங் பட் புல்லிஸ். அவங்க கிட்ட நீங்க போய் கான்வர்சேஷன்லாம் வச்சுக்க முடியாது. நான் இன்னொன்னு சொல்ல போனா, எனக்கும் எங்க வீட்டுல என் அப்பாக்குமே பெரிய சண்டை வர அளவுக்குலாம் பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன் இருந்திருக்கு, வேர் ஹீ சப்போர்ட்ஸ் டிஎம்கே அண்ட் ஐ டோன்ட். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் ஆனா நாங்க ஒரே வீட்டுல இருந்தோம், எதிர்க்க உட்காந்து பேச முடிஞ்சது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை போடுவோம், மூவ் ஆன் ஆயிடுவோம்ல. அது மனசுல வச்சுக்கிட்டு இருக்க லைக் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல வரேன், நீங்க சொல்றது எனக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்குன்னா நீங்க எனக்கு எனிமீன் கிடையாது. வி ஹேவ் டிஃபரன்சஸ், அவ்வளவுதான். ஐ திங்க் இவங்க இந்த டிவிகேல இருக்க நிறைய பேருக்கு அதுவே புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே சப்போர்ட் பண்ண ஒரு பர்சன் கஷ்டப்படுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம் உனக்கு தேவைதாங்கிற மாதிரி பேசுறாங்க. லைக் இப்போ அது நான் டிஎம்கே சைடும் பாக்குறேன். இப்போ கரண்ட் கட் ஆனதுக்குலாம் என்ன சொன்னாங்களா, டிவிகே கோட்டு போட்டீங்கல்ல தேவை, லைக் தட் இஸ் நாட் த கான்வர்சேஷன் வி வாண்ட் டு ஹேவ். அதே மாதிரி தேர் நாட் ரெடி டு டாக். எனக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை அவங்க கிட்ட அதான், தேர் நாட் ரெடி டு டாக். அவங்க கிட்ட நீங்க போய் விஜய் வந்தோடனே இதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாரு, அந்த என்ன சொன்னாரு, சிங்கப்பெண் திட்டம்லாம் பண்ணாம ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண போனாரு. லைக் அது தப்பு இல்லையா? இதெல்லாம் எதுவுமே பண்ணாம இருக்கு. அதுவும் விவசாயிகள் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதையும் பண்றேன்னு சொன்னாரு, கடனை ரத்து பண்ணலையே. இதெல்லாம் கேட்க போனா ஓ நீங்க அழுவுறீங்க, ஓ நீங்க தோத்துட்டேன்னு அழுவுறீங்க. சரிடா, நான் அழுவுறதாவே இருக்கட்டும், ஃபைன், நான் அழுவுறேன், நான் ஒத்துக்கிறேன். நான் கெட்டவன் சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். டிஎம்கே மாதிரி ஒரு மோசமான கட்சி இல்லவே எல்லாத்துக்கும் கூட ஒத்துக்கிறேன். உங்க அண்ணா நல்லது பண்றேன்னு சொன்னாரு, அதை ஏன் பண்ணலன்னு கேட்டா அந்த கான்வர்சேஷன்கே வர மாட்டேங்கிறாங்க. And I feel like this is literally what BJP did. We have a term called அந்த்பக்த் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் வைட்ல. மோடி மோடி மோடி, அவ்வளவுதான். பிஜேபி ஆர்எஸ்எஸ், we don't question them. அவங்க தப்பு பண்ணிருக்காங்களா அதை பத்திலாம் கவலையே கிடையாது. I feel like that is literally happening here. I would probably call Vijay like மோடி ஆஃப் தமிழ்நாடு. மேபி அவர் அது புகழ்றதா கூட எடுத்துப்பாங்க சில பேர், ஐ டோன்ட் நோ. பட் தட்ஸ் how I see him. I see him as a person with no moral. And இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த கட்சிக்கு வந்து ஒரு philosophy கிடையாது, ஒரு ஐடியாலஜி கிடையாது to stand on. இன்னைக்கு நான் இன்னொன்னு எனக்கு என்னன்னா, when I say I support DMK, I don't support everybody in DMK. இப்போ டிஎம்கேல இருக்கவங்க தப்பு பண்ணா தப்பு கிடையாதுன்னா அப்படி இல்ல. டிஎம்கேக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, எனக்கு அந்த ஐடியாலஜி பிடிச்சிருக்கு. அவங்க வந்து விமென்க்கு சேஃப், லைக் அவங்க ஐடியாலஜி படி விமென் ஃபர்ஸ்ட், they believe in social justice. எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அதுக்கு சப்போர்ட் பண்றேன். ஐடியாலஜி அப்படிதான் இருக்கும். பட் அதை ஃபாலோ பண்ற பீப்புள் அது தப்பா பண்ணும்போது நானும் சொல்லதான் போறேன். லைக் டிஎம்கே வந்து இந்த இப்ப நடுவுல ஒரு கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் பிரச்சனை வந்தப்ப ஐ வாஸ் ஆல்சோ லைக் இவங்க பண்ற தப்பு. சோ ஐ சப்போர்ட் ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜிக்கு எதிரா டிஎம்கே பண்ணாலும் நான் கேட்க போறேன், லைக் ஏன் பண்றீங்கன்னு. ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க ஒரு பர்சனை சப்போர்ட் பண்றீங்க, அந்த பர்சன் தப்பு பண்ணாலும் நீங்க கேட்க மாட்டீங்க, சரியா பண்ணாலும் நீங்க கண்டுக்க மாட்டீங்க. சோ யூ டோன்ட் ஹேவ் எனிதிங். விஜய்னா விஜய்னா விஜய்னா, அவ்வளவுதான். இல்ல தாவேக்காவும் திராவிடன் ஐடியாலஜி தான் சொல்றாங்க அவங்களும். அது அவங்க எப்ப சொன்னாங்க எனக்கு தெரியல. Have you ever said that you're a left party? Have you openly ever? எனக்கு தெரியல, மேபி நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல. எங்கேயாவது அட்மிட் பண்ணிக்கிட்டீங்களா தட் நாங்க லெஃப்டிஸ்ட் தான் அப்படின்னு அட்மிட் பண்ணிட்டீங்களா? அப்ப லெஃப்ட்னா என்னன்னு சொல்லுங்க. நீங்க லெஃப்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ, லைக் அவர் பேர் என்ன, தேவரையா போட்டோ வச்சிருக்கீங்க. ஐ டோன்ட் நோ வேர் தட் ஸ்டாண்ட்ஸ். So I'm like, you're very contradicting at its core. பெரியார் ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா பெரியார் ஒத்துப்பேன் பட் ஆனா கடவுள் இல்லைங்கிறத ஒத்துக்க மாட்டேன். பெரியார் ஒத்துப்பேன் பட் ஆனா நான் ஒரு ஆஸ்ட்ராலஜரை கூட்டிட்டு வந்துட்டு என்னோட சீஃப் பர்சனா வைப்பேன். லைக் your party is full of contradictions. அட்லீஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎம்கேக்கு வந்து ஒரு ஐடியாலஜி இருக்கு பட் அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஐடியாலஜியே இல்லையே. See, I accept DMK is not the best, but you're not. அதுக்காக உங்ககிட்ட போக முடியாதுல்ல. இவர் எதுக்காக பேசினாரு? எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, I personally think ஒரு பிரச்சனைனா பேசணும். எனக்கு வந்து ஐ ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் பிக்கிங் ஃபைட்ஸ். லைக் நான் எங்க போனாலும் அட்லீஸ்ட் ஒரு சண்டை போட்டுருவேன் ஏர்போர்ட்ல எங்கேயாவது, பிகாஸ் ஆஃப் யாராவது நடுவில் லைன் கட் பண்ணுவாங்க. அண்ட் I'll be the first person to be like, போய் கட் பண்ணாதீங்க, don't do that, and people will look at me. But the point is, என்னை பொறுத்த வரைக்கும் தலைவரா ஆகிறதுக்கான முதல் தகுதி பேசணும்னா லைக் அண்ணா மாதிரி அங்கிள் அப்படின்லாம் பேசணும் இல்ல. யூ நீட் டு நோ வாட் யூர் டாக்கிங் அபவுட்.
இன்னி வரைக்கும் டிஎம்கே நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா விஜய் அதை ஒண்ணுத பத்தி லாஜிக்கா பேசினாரா? நீங்க இந்த தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்க இந்த குரூப் ஆஃப் மக்களுக்கு இதை பண்ணிருக்கீங்க, நீங்க இந்த கேஸ ஒழுங்கா பாக்கல, எதை பத்தியுமே அவர் பேசல. He literally didn't do shit. And that's what annoys me. ஏன்னா நான் பார்க்கும்போது அப்ப நீங்க எதை பார்த்துதான் ஓட்டு போட்டீங்கன்னு எனக்கே டவுட் வருதுல. அவங்க கிட்ட நீங்க போய் கேட்கவும் முடியல, ஏன்னா அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க எதை பார்த்துதான் ஓட்டு போட்டாங்கன்னு. So yeah, that's probably the biggest problem I have. தமிழ்நாட்டு மக்கள் அதிருப்தியில திமுக மேல இருந்திருக்காங்க புரிஞ்சுக்கலாம். நான் இன்னொன்னு சொல்றேன், டிஎம்கே மேல அதிருப்தி இருக்கிறது இஸ் த மோஸ்ட் காமன் திங் எவர். அது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. பிகாஸ் என் குடும்பத்துல வந்து ஐ ஹாவ் அ ரிலேட்டிவ் ஹூ செட் திஸ். டிஎம்கே வந்து ஒரு ஐ திங்க் இது ஏடிஎம்கே பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டா டிஎம்கே வந்து தே செட் கல்யாணம் வந்து டிஃப்ரெண்ட் காஸ்ட்ல இருந்து பண்றவங்களுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா சப்சிடி கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் ஃபேமிலியில டிஃப்ரெண்ட் காஸ்ட்ல கல்யாணம் பண்ண ஒருத்தர் இதெல்லாம் பண்ணா ஜாதி சண்டை வராதான்னு என்கிட்ட பேசினாங்க. நார்மல் மென்டாலிட்டியில இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து டிஎம்கே ப்ளீசிங்கா இருக்காது. இட்ஸ் வெரி ஹார்ட். லைக் நான் இப்பயும் ஆன்லைன்ல டிவிகே கூட ஜாயின் பண்ணோன்னே எவ்வளவு பேர் அவரை எவ்வளவு சொன்னாங்க. லைக் நீங்க 2 சீட்டு வச்சுட்டு மினிஸ்ட்ரி கேக்குறீங்களா, இது கேக்குறீங்களா, அது கேட்க. ஸோ ஒரு ஆவரேஜ் தமிழியன் இன்னமும் காஸ்டிஸ்டா தான் இருக்கான், இன்னமும் பேட்ரியார்கியால தான் இருக்கான். நீங்க இப்போ நீங்க யார்ட்டையாவது நார்மலா ரோட்ல போறவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க பொண்களை அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்பயும் வந்து நீ இதை போட்டு வெளில போவாத, நீ இதை பண்ணாத. அவங்க ஆவரேஜ் பீப்புளோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு டிஎம்கே செட் ஆகாதுல்ல. கேட்டாங்க எதனா பொண்ணுங்களுக்கு மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறீங்க, அதனா பொண்ணுங்களுக்கு மட்டும் பண்றீங்க. இன்னமும் ஐ நோ சோ மெனி படிச்ச நிறைய பேரு உமனுக்கு மட்டும் எதுக்கு தனி கம்பார்ட்மெண்ட் பேசுறாங்க. ஸோ ஆவரேஜ் பர்சனோட மைண்ட் செட் அப்படிதானே இருக்கு. அப்போ உங்களுக்கு டிஎம்கே பிடிக்காதுதான். உங்களுக்கு லெஃப்டிஸ்ட் ஆவரேஜா இருக்கு, லைக் காமனாலிட்டியா இருக்க நிறைய பேர் எப்பவுமே ரைட் விங்கா தான் இருப்பாங்க. தே வில் பி ரைட் பிகாஸ் இட் இஸ் ஈஸி. ஏன்னா அது பேட்ரியார்கல் ஸ்ட்ரக்சர்ல அப்படியே இருக்கு. அது உங்க ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்குது, உங்களை அது கேள்வி கேட்க மாட்டேங்குது. உங்ககிட்ட வந்து நீ பண்றது தப்பு, நீ இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணு, நீ யோசி அப்படின்லாம் அது சொல்லாது. உங்க ஸ்ட்ரக்சரை அப்படியே வச்சுட்டு காப்பாத்திட்டு ஜாலியா நீங்க வாழ்ந்துட்டு போயிடலாம். ஸோ ரைட் விங்கா இருக்கிறது ஈஸி. பட் நீங்க ஒரு லெஃப்ட் பார்ட்டியா இருக்கணும், இவ்வளவு பேரை லைக் ஜாதி சங்கங்கள் வச்சிருக்கவங்க கிட்டையும் நீங்க ஓட்டு வாங்கணும்னா இட் இஸ் ஹார்ட். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரும் they gonna hate you. அண்ட் அதுக்காக நான் வந்து டிஎம்கே ஒரு நல்ல கட்சி, அவங்க தப்பு பண்ணவே இல்லை அப்படின்லாம் சொல்லலை. தே ஹாவ் மேபி சேகர் பாபு வந்து நிறைய பிரச்சனை அவரால் அழுதுட்டு இருந்தாரு. பட் எனிவே லாட் ஆஃப் பீப்புள் டிட் a lot of things. பட் எனக்கு என்னன்னா அதிருப்தி ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். பட் உங்க அதிருப்திக்கு தீர்வு விஜயா அவரா இருந்தா வை விஜய்னு கேட்டா உங்ககிட்ட பதில் இல்ல. டிஎம்கே வேண்டாம் ஓகே, அதுக்கு நீங்க ஏடிஎம்கே போட்டு போயிருக்கலாம். ஐ மீன் அவங்க பிஜேபி கேட்டா அவங்க பிஜேபி கூட இருக்காங்க, சரி விஜய்க்கு போடுற. விஜய் பிஜேபிக்கு எதிராக என்ன பண்ணாரு எனக்கு அதுவும் புரியல. அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அவ்வளவுதான். He didn't open his mouth during அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை அப்ப வாய திறக்கல. இப்போ மறுபடியும் திருவள்ளுவர் வந்து காவி ட்ரெஸ்ல போட்டாங்க, அதுக்கும் அவர் எதுவும் கேட்கல. இது எல்லாத்த விட மோசமான விஷயம், விஜய் அண்ணா இஸ் லிட்டரலி பிஎம் மோடி பிகாஸ் neither of them has done a single press conference ever. எனக்கு புரியல, அவருக்கு பயமா இருக்கா, ஸ்கிரிப்ட் இல்லாம பேச தெரியல, ஐ டோன்ட் நோ. லைக் ப்ராபப்ளி படிச்சுட்டாச்சும் வந்து பேசியிருக்கலாம். எல்லாரும் பேசுறாங்க, அப்படி பேசிதான் இது எனக்கு இதுவும் என்னன்னா இதை கேட்டா கூட நீங்க கோவப்பட்டு அழுவுறீங்க, நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்றீங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்றதா கூட இருக்கணும். அவங்க அண்ணன் பேச சொல்லுங்கன்னா நோ. And the thing is their party members won't question it. டிவிக்கு சப்போர்ட் பண்ற யாருமே விஜய் பண்ற எந்த தப்பையுமே கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதுதான் எனக்கு அந்த கட்சியில இருக்க பெரிய பிரச்சனை. இந்த தேர்தல்ல சோசியல் மீடியா தாக்கத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்ஸ்டாகிராம் இந்த தேர்தல் இன்ஸ்டாகிராம் பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. டு பி ஹானஸ்ட் எனக்கு நான் தான் மறுபடியும் சொல்லல. நான் என்ன நினைச்சேன்னா இவங்க எல்லாம் ஒரு பபுள்ல இருக்காங்கன்னு நினைச்சேன். எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சு நம்ம தான் ஒரு பபுள்ல இருக்கோம்னு. பிகாஸ் எனக்கு அது எனக்கு தெரியலங்க, என்னாலயா என்னன்னு தெரியல. எனக்கு அது லாஜிக்கலா புரியல. தட் அது எப்படி ஒரு சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட்டு போடுற அளவுக்கு இவங்க மொக்கையா இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. இல்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அதை குறிப்பிடுறாரு இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி அவங்க அப்படிதான் இருக்காங்க. நான் see to be fair I held them in a higher standard. நான் நினைச்சேன் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம அடிக்கடி ஒண்ணு சொல்லுவோம்ல, நாங்க வந்து we are பெரியாரிஸ்ட், எங்க ஊர்ல வந்து ஜாதி பேர் பின்னாடி போட்டுக்க மாட்டாங்க, we are very லைக் நாங்க வந்து எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கோம், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜ் வச்சிருப்போம். அதாவது நார்த் இந்தியன்ஸ் கூட கம்பேர் பண்ணி பெருமை பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நானும் நினைச்சேன் லைக் மேபி my people are betterன்னு. Apparently they have showed that we are not.
அவ்வளவுலாம் எங்களுக்கு அறிவு இல்ல, நாங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போடுவோம் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் பிளேம் தம் ஃபார் இட். நீங்க வந்து ஒரு ஜெனரேஷனை கண்டுக்கல. உண்மை என்னன்னா நீங்க கண்டுக்கல. நீ திராவிடர் கழகம் எங்க போச்சுன்னு தெரியல. ஏன்னா எங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு தட் அவங்க பீரியட்ல தே யூஸ் டு ஹேவ் எலெக்ஷன்ஸ். திராவிடர் கழகத்துல இருந்து யாராவது வந்து பேசுவாங்க. இப்பெல்லாம் யாருமே அதை பத்தி எல்லாம் பேசுறதே இல்ல. நீங்களும் நடக்கல. ஸ்டூடண்ட்ஸ் எந்த காலேஜ்லயும் எலெக்ஷன்ஸ் இல்ல. எலெக்ஷன்ஸ் இல்ல அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் பொலிட்டிசைஸ்ட். முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்போ நீங்க அவங்கள எனக்கு புரியுது, குளோபலைசேஷன்ல வந்து படிக்கணும், நல்ல வேலை பார்க்கணும் நீங்க நினைக்கிறதெல்லாம் ஓகே. லைக் ரெண்டு பார்ட்டிஸுமே சரி, தமிழ் நம்ம ஊர் பசங்க வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே. பட் படிச்சுட்டா ஒரு கனெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹாவ் அ டிகிரி நீங்க அறிவாளின்னு கிடையாது. இட் மீன்ஸ் அந்த விஷயத்துல உங்களுக்கு அறிவு இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு வந்து இப்ப நான் இன்ஜினியரிங் படிச்சேன்னா எனக்கு இன்ஜினியரிங் தெரியும். எனக்கு பொலிட்டிக்ஸ் தெரியணும்னா இல்ல, பொலிட்டிக்ஸ் எனக்கு தெரியணும்னா தனியா போய் படிக்கணும். எவ்வளவு பேர் தனியா போய் படிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்க அதுக்கு இனிஷியேட்டிவ் என்ன எடுத்தாங்க? நீங்க அந்த டிவிகே சைட்ல கேக்குறீங்களா? அவங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ணாங்க, உங்ககிட்ட காசு இல்லையா? உங்ககிட்ட காசு இருக்கு, உங்ககிட்ட பீப்புள் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவ்வளவு வருஷம் இருக்கு கட்சி, நீங்க நினைச்சிருந்தா இதை விட பெட்டரா பண்ணிருக்க முடியும். தி திங் இஸ் நீங்க கவனிக்கல, நீங்க கண்டுக்கல. நீங்க கண்டுக்காத ஒரு பீஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியா அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. சோ அவங்க அதான் சொல்றாங்க. குறிப்பா இப்ப வந்து ஜென்சி மீட்டப்லாம் திமுக வந்து தேர்தல் முடிந்த பிறகு வச்சுன்னா அவங்க அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டோம், தாவேக்காவை நாங்க ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்றோம் இப்ப குறிப்பிடுறாங்க. நானும் அதாங்க பண்ணேன். அவங்கள போய் சொல்ல முடியும். ஐ மீன் யாரும் எதிர்பார்க்காத வெற்றி தாங்க. யாருமே இது எதிர்பார்க்காத வெற்றி தாங்க. எதிர்பார்க்க அட்லீஸ்ட் நாம் தமிழர் கட்சியிலயாச்சும் சாட்டை துரைமுருகனா இருக்கும், சீமா கத்தி கத்தி அவங்க ஏதோ ஒண்ணு பேசினாங்கல்ல. இவர் என்ன பேசினாரு? நான் இன்னொன்னு சொல்றேன், டிவிகேல இருக்கவங்க புல்லிஸா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா விஜயும் புள்ளி தான். அவருக்கு ஒரு சிஎம் அட்ரஸ் பண்றது எப்படின்னு தெரியல. ஒரு சிட்டிங் சிஎம் வந்து அங்கிள்னு கூப்பிடுறது, சிஎம் அங்கிள்னு கிண்டல் பண்றது. அவரு லாஜிக்கலாலாம் எதுவும் பேசலங்க. அவர் வந்து இங்க பாருங்க முதல்வரே, நீங்க இந்த சட்டம் பண்ணிருக்கீங்க, இதனால இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பேசல. இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கன்றத பத்தி பேசல. நாட்டுல நடக்கிற எதை பத்தியுமே அவர் பேசல. அவர் பேசினதெல்லாம் ஸ்டாலினை புள்ளி பண்றது. அண்ட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு சிஎம் ஆர் ஒரு, நான் இன்னொன்னு சொல்றேன், லைக் ஒரு பர்சனலாவே வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசும்போது மேபி ஒரு 2-3 கெட்ட வார்த்தை கூட பேசுவீங்க, இல்ல ஜாலியா பேசுவீங்க. பட் உங்களோட ப்ரொஃபஷனலா நீங்க ஒருத்தட்ட பேசும்போது நீங்க அதை பண்ண மாட்டீங்க. அவரு மேடையில பேசுறத நான் ப்ரொஃபஷனலா பேசுறது தானே எடுத்துக்கணும். அவரு இந்த மாதிரி ஒரு ஓட்டர் கிட்ட பேசுறாரு, அப்ப என்கிட்ட வந்துட்டு ஒரு சிட்டிங் சிஎம் அங்கிள்ங்கிறது இப்போ எனக்கு அது புரிய மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டா வேற ஏதோ சொன்னாரு, வாயில நல்லா வந்துரும்னு. அண்ட் அதை கேட்க போனா வேற டிஎம்கேல யாரும் தப்பா கெட்ட வார்த்தை பேசலையா? டிஎம்கேல இருக்கவங்க கெட்ட வார்த்தை பேசுறது வேற, ஸ்டாலினோ உதயநிதியோ கெட்ட வார்த்தை பேசுறது வேற. ஐ ஃபீல் லைக் அவங்களுக்கு இன்னமும் எனக்கு புரியல, இது கூடவா புரியாம இருக்கீங்க, இதை கூடவா ஒருத்தர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹானஸ்ட்லி சொல்ல போனா அசிங்கமா இருக்குது. தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இவ்வளோ ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அப்ப நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிருக்கோம். நம்மனா லைக் டிஎம்கே ஒரு திராவிட கட்சிகள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணாம அவங்க கிட்ட இவ்வளவு வருஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுல ஈஸியா கிடைக்கல அப்படின்னு சொல்லாம கண்டுக்காம விட்டுருக்கீங்க. அது உங்க தப்பு தான். உங்க தப்புக்கு தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. ஸோ பேசிக்கலி அது அப்படியும் சொல்லலாம், உங்க தப்புக்கு தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. அண்ட் இட்ஸ் லைக் அவங்க எனக்கு என்ன அவங்க தாட் ப்ராசஸே புரியல தெரியுமா? எனக்கு சம்டைம்ஸ் வந்து நான் சைக்காலஜி எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். லைக் வாட் கோஸ் ஆன் இன் தேர் ஹெட்? ஒருத்தர் இவ்வளவு பிளைண்டா ட்ரஸ்ட் பண்றாங்கன்னா அப்படி என்ன நடந்துருச்சு அவங்க வாழ்க்கையில? அவங்க இதுவரை சொல்லுவாங்க தமிழ்நாடு மக்களை காப்பாற்றணும். தமிழ்நாடு மக்கள் காப்பாத்துற அளவுக்கு எல்லாம் எந்த நிலைமையிலும் இருக்க மாதிரி தெரியலங்க. எல்லாம் நல்லா படிச்சு நல்ல காலேஜுக்கு போய் நல்லாதான் இருக்காங்க. மேபி எனக்கு தெரியல. ஐ மீன் நான் ஸ்கூல்ல படிச்சேன், எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க, நான் நல்லா தான் படிச்சேன், நான் நல்லா தான் இருக்கேன். எங்க அப்பா எங்க வீட்டுல முதல் பட்டதாரி, அவரும் நல்லா தான் படிச்சாரு, நல்லா தான் இருக்காரு. எனக்கு என்ன புரியலன்னா, அதுவும் நான் ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் கிடையாது, காஸ்ட் வைஸும் நாங்க பெரிய ஆளுங்கலாம் கிடையாது. என்ன அந்த ஸ்டேட் நல்லா தானே பாத்துக்குச்சு, நான் நல்லா தானே இருக்கேன். அப்போ ஏன் என்ன மாதிரி ஒரு இன்னொருத்தர் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. மேபி நான் கனெக்ட் பண்ணல என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் தான் ஒருத்தர் வந்து உங்களை காப்பாற்றணும், உங்களை காப்பாத்த வரவருக்கு என்ன தகுதி இருக்கு? அதையும் கேட்டா வந்து ஒருத்தர்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறது தப்புலாம் கிடையாது. என்கிட்டயும் கேட்கலாம், உனக்கு பேசுறியே, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்கிட்ட கேட்டா நான் பதில் சொல்ல போறேன். அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லல, நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டா இருந்திருக்கேன், இல்ல பொலிட்டிக்ஸை வந்து கவனிச்சிருக்கேன், நான் இவ்வளவு வருஷம் இவ்வளவு பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்கேன், அப்படி எதுவுமே அவர் சொல்லல. He had nothing to show for it. And எனக்கு புரியல அவர் என்ன. எனக்கு அதனாலதான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, டு பி ஹானஸ்ட். கோவம் வருதுன்றதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ்
என்னோட ஒரு ஸ்டேட்டோட யூத்தை வந்து இவ்ளோ மேனிப்புலேட் பண்ணி அவங்கள முழுசா வந்து அவர் சொன்னா கத்துவாங்க, அவர் சொல்லலாம் கத்த மாட்டாங்கன்ற அளவுக்கு இருக்காங்கன்னா, அப்ப இவங்களுக்கு எங்க இருந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு? ஒருத்தர் பின்னாடி அப்படி ஓடி போறீங்கன்னா உங்களுக்கு சுயமா மூளை இல்லையா? இல்ல உங்களுக்கு சுயமரியாதையே இல்லையா? ஒருத்தர் சொன்னா கத்திடுவீங்க, அவர்கிட்ட உங்ககிட்ட ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்றாரு, அதை அவர் செய்ய மாட்டேங்கிறாரு, அப்ப நீங்க அவரை கேள்வி கேட்க மாட்டீங்கன்னா நீங்க அடிமையா இருக்கீங்களா அவருக்கு? எனக்கு புரியல, அது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் டிவிக்கு ஏதோ ஒரு புது கைண்ட் ஆஃப் கான்செப்ட் இன் தமிழ்நாடு. ஸோ எஸ். ஓகே மேம், பொறுத்திருந்து பார்ப்போம் மேம் டிவிக்கோட செயல்பாட. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.